காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பில் மாற்றம் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு சார்பில் வாதம் செய்யப்பட்டுள்ளது. காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக 2007ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றம் அளித்த இறுதி தீர்ப்பு குறித்தும் தமிழகம், கர்நாடகம், கேரளா ஆகிய மாநிலங்கள் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான இறுதி விசாரணை உச்சநீதிமன்றத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. 3வது நாளான இன்று கர்நாடக அரசு சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் நாரிமான் காவிரி நீதிமன்றத்தில் 2007ஆம் ஆண்டு உத்தரவின் உரிய விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என குறிப்பிட்டார். இதில் காவிரி நடுவர் நீதிமன்றத்தின் அணுகுமுறை தவறானது என்றும் வாதிட்டார். தமிழகத்தின் தேவையை கருத்தில் கொள்ளாமல் பாரம்பரிய முறைப்படி வழங்க வேண்டிய நீரின் அளவை கொண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக நாரிமன் வாதிட்டார். எனவே காவிரி நீதிமன்றத்தின் உத்தரவில் உச்சநீதிமன்றம் மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் தனது வாதத்தில் நாரிமன் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்கத்தினர் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு கோரினர். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய கோரியும் இயற்கை நீர்வள பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆகஸ்ட் முதல் வாரம் முதல் தமிழகம் தழுவிய போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கோரி விவசாய சங்கத்தினர் இன்று திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தனர். அப்பொழுது விவசாயிகள் போராட்டத்திற்கு திமுக துணை நிற்கும் என ஸ்டாலின் கூறியதாக அவர்கள் தெரிவித்தனர். பொறியியல் கலந்தாய்வில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களை தனியார் கல்லூரிகளை நிரப்பிக்கொள்ள அனுமதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தனியார் கல்லூரிகளின் கோரிக்கையை ஏற்க முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் உயர்கல்வித்துறை ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் பொறியியல் கல்லூரிகளில் 65% இடங்களை அரசும் 35% இடங்களை தனியார் நிர்வாகமும் நிரப்பி வருகின்றன. இந்த விகிதத்தை மாற்றக் கோரியும் அதுவரை பொறியியல் கலந்தாய்வுக்கு தடை விதிக்க கோரியும் தனியார் பொறியியல் கல்லூரிகள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் பொறியியல் கலந்தாய்வுக்கு தடை விதிக்க முடியாது என தெரிவித்தனர். MBBS, BDS படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீடுகளுக்கான கலந்தாய்வு ஆன்லைனில் தொடங்கியது. அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் தமிழகத்தில் 456 MBBS இடங்களும் 36 BDS இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கான முதற்கட்ட கலந்தாய்வு இன்று மற்றும் நாளை www.mcc.nic.in என்ற இணையதளத்தில் நடைபெறுகிறது. இது நீட் தேர்வின் அடிப்படையிலேயே நிரப்பப்படுகிறது. இன்று மற்றும் நாளை நடைபெறும் இந்த கலந்தாய்வுக்கான முடிவு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளன. அடுத்தபடியாக 2ஆம் கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் மாதம் 5 முதல் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இரட்டை இலை சின்னத்திற்கு உரிமை கோரி V.K. சசிகலா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் போலியானவை என OPS தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு உரிமை கோரி கூடுதல் ஆவணங்களை OPS அணியைச் சேர்ந்த MP மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் இன்று தாக்கல் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர்கள் சசிகலா தரப்பில் போலி ஆவணங்கள் தயாரித்தவர்கள் மீதும் அதில் கையொப்பம் இட்டவர்கள் மீதும் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஏற்கனவே லட்சக்கணக்கில் அவர்கள் தாக்கல் செய்துள்ள லட்சக்கணக்கான பிரமாண பத்திரங்கள் அதில் பெருவாரியானவை போலியானவை, கையெழுத்துக்கள் போலியாக கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. அதற்கான தகுந்த ஆதாரங்களை எல்லாம் சேகரித்து இன்று தேர்தல் ஆணையத்திடம் எப்படி ஏற்கனவே அவர்கள் கொடுத்துள்ள அந்த லட்சக்கணக்கான பிரமாண பத்திரங்கள் போலியானவை என்பதற்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்கிற அளவிலே சில ஆதாரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறோம். தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் முதல்வர் கடிதம் எழுதாமல் நேரில் சென்று பிரதமருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். தனது 68வது பிறந்த நாளை அண்ணா நகரில் உள்ள இல்லத்தில் தொண்டர்களுடன் கேக் வெட்டி திருநாவுக்கரசர் கொண்டாடினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மத்தியில் பாரதிய ஜனதா அரசு பதவியேற்று 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் இலங்கை அரசிடமிருந்து தமிழக மீனவர்களின் ஒரு படகை கூட மத்திய அரசு மீட்கவில்லை என குற்றம் சாட்டினார். இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து நம்முடைய மீனவர்களை கைது செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, பிஜேபி ஆட்சி வந்த பிறகு இந்த 3 ஆண்டுகளிலே இதுவரை ஒரு படகு கூட திருப்பி தரப்படவில்லை. 150க்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கை கடற்கரையில் கடந்து மக்கி மண்ணாகி கொண்டிருக்கிறது. இது குறித்து உடனடியாக கடிதம் எழுதினால் போதாது. நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உடனடியாக சென்று டெல்லியில் பிரதமரை சந்தித்து வற்புறுத்த வேண்டும்.
தமிழகத்தில் 1980 இருந்து வெவ்வேறு பெயர்களில் பல்வேறு பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இலகணேசன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், IPS, IAS தேர்வுகள் போலத்தான் IGS எனப்படும் தேர்வும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதன் விவரம் முழுமையாக தெரியாமல் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அதனை விமர்சனம் செய்திருப்பது வேடிக்கையாக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மீனவர்கள் பிரச்சினை பற்றி பேச திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு அருகதை இல்லை எனவும் இலகணேசன் விமர்சித்தார். பிரதமராக பொறுப்பேற்பதற்கு முன்பாக இருந்த 3 ஆண்டு காலம், அந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த மீனவர்களுக்கான என்னென்ன பிரச்சனைகள், இந்த 3 ஆண்டு காலத்தில் என்ன பிரச்சனை என்பதை பகிரங்கமாக வெளியிட தயாராக, அந்த 3 ஆண்டு காலத்தில் 300க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 ஆண்டு காலத்தில் ஒருவரும் கொல்லப்படவில்லை. ஒரே ஒருவர் மாத்திரம் கொல்லப்பட்டதை இலங்கை அரசாங்கம் மறுக்கிறது. எங்கள் ஆணைப்படி அல்ல, விசாரணை நடந்து வருகிறது. அந்த 3 ஆண்டு காலத்தில் சித்திரவதைக்குள்ளானவர்கள் ஏராளம். இந்த 3 ஆண்டு காலத்தில் எந்த மீனவரும் சித்திரவதைக்குள்ளாகவில்லை. ஆனால் இது குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அல்லது காங்கிரஸ் கட்சிக்கோ அருகதை இல்லை. கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து தொற்றுநோய் பரவுவதை தடுக்கவும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தவும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணியும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரும் கூட்டாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். தொற்றுநோய் பரவலை தடுப்பதற்கான ஆய்வுக் கூட்டம் உள்ளாட்சி மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்றது. கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளருடன் பேசிய இரு துறைகளின் அமைச்சர்களும் தொற்றுநோய் பரவாமல் தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். 12 மாவட்டம் இருக்கு. இன்னைக்கு மற்ற மாவட்டம் இன்னைக்கு 32 மாவட்டத்துக்கு குழுவெல்லாம் போட்டாச்சு. இந்த 12 மாவட்டங்கள் மட்டும் இன்றைக்கு தனி கவனமாக அதை எடுக்க சொல்லி அத்தனை திட்டங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அந்த குழுக்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்கேயும் இந்த கொசுக்கள் இருக்கக்கூடாது. அதே போல் இந்த பிட் நோட்டீஸ்கள் அடித்து விளம்பர பதாகைகள் அனுப்பி ஊர்வலம் நடத்த சொல்லி முழுமையாக தொற்றுநோய் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தொற்று நோய்களை தடுப்பதற்கு அம்மாவுடைய அரசு வேகமான நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த வகையில் தான் இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சரும், உள்ளாட்சித்துறையோட அமைச்சர் மட்டுமில்லாமல் உள்ளாட்சித்துறை சார்ந்த உயர் IAS அலுவலர்கள் 12 பேரும் இன்றைக்கு வருகை தந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து ஊரக பகுதிகள், நகராட்சி, சென்னை மாநகராட்சி எல்லாம் இன்றைக்கு பணிகள் மிக வேகமாக போர்க்கால அடிப்படையில் குழுக்களை அமைத்து இன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் இந்த பணிகளை எல்லாம் முடுக்கிவிட்டிருக்கிறார். தேவையான அத்துணை, இப்போ உதாரணத்திற்கு நிலவேம்பு கூட அத்துணை குழும் எந்தவித கட்டணம் இல்லாமல் தேவைப்படுகின்ற அத்தனை நகராட்சி, ஊராட்சி, அதே போல மாநகராட்சி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார். அதுவும் உடனடியாக வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றோம். ஆகையினால 100% அனைத்து துறைகளும் இணைந்து, உள்ளாட்சித்துறையோடு இணைந்து தொற்று நோய்கள் முழு கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படும். எந்த பதட்டமும் பீதியும் தேவையில்லை என்பதை உங்களுக்கு அன்போடு பகிர்ந்து. சென்னையில் மாலை அல்லது இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக இளையான்குடி, மானாமதுரை, பூந்தமல்லி ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 516 செவிலியர்களுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், நிதியமைச்சர் ஜெயக்குமார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். உள்ளாட்சித் தேர்தலை தமிழக அரசு வேண்டுமென்றே தள்ளி போடுவதாக தமாக தலைவர் GK வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி சென்னையில் பிரச்சார வாகன துவக்க விழா நடைபெற்றது. இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் மத்திய அரசு தலையிட நினைப்பது தவறானது என குற்றம் சாட்டினார். உள்ளாட்சித் தேர்தலை சந்திக்க தமாக தயாராக உள்ளதாகவும், ஆனால் தமிழக அரசு வேண்டுமென்றே உள்ளாட்சித் தேர்தலை தள்ளி போடுவதாகவும் GK வாசன் குற்றம் சாட்டினார். தேர்தலை தமிழக அரசு தள்ளி போடுகிறது. நேற்றைய தினம் கூட ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது அரசினுடைய பலவீனத்திற்கு எடுத்துக்காட்டு. உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போனால் உள்ளாட்சிகளுக்கு கிடைக்கின்ற நன்மை முறையாக சரியான நேரத்திலே கிடைக்காது என்பது பொருள். அதனால் பாதிக்கப்படுவது கிராமப்புற மக்கள். இந்த குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்ல வேண்டியது
தமிழக அரசு இதற்கு தனிப்பட்ட முறையிலே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியது ஆட்சியாளர்கள். விவசாயிகளுக்கு உதவுவது அனைவரின் கடமை என நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தனியார் பள்ளியில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் தெய்வசிகாமணி, நடிகர் ராகவா லாரன்ஸ் ஆகியவர்கள் பங்கேற்று மரக்கன்றுகளை நடனர். பின்னர் பேசிய லாரன்ஸ், விவசாயிகளுக்கு உதவுவது அனைவரின் கடமை என்றும் அந்த வகையில் தன்னால் இயன்ற உதவியை தொடர்ந்து செய்ய முயற்சித்து வருவதாகவும் கூறினார். விவசாயிகளின் உயிர் காப்போம், சொல்லாதே செய். எதுவுமே சொல்லாத செய்யணும்னு தான் ஆசை. ஸோ என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சிட்ருக்கேன். சொல்லாமல் இருந்தால் நல்லது. அதே மாதிரி அந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரீக்ரீன் சென்னை ஃபாதர் சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதோடைய கான்செப்டே எனக்கு தெரியாது. இங்கே அதோடைய வீடியோஸ் பார்க்கும்போது, ஃபாதருடைய அந்த எண்ணத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் நானும் கலந்துக்கிட்டு இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே செடி நட்டு குழந்தைங்க முன்னாடி பேசுனது ரொம்ப சந்தோஷம். கன்னியாகுமரி அருகே இரணியல் கோணம் பகுதியில் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே உள்ள இரணியல் கோணம் பகுதியில் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள டாஸ்மாக் கடையால் அப்பகுதி மக்கள் பாதிப்படைந்து வருவதால் கடையை மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் போராட்டக்காரர்களின் வீடுகளில் புகுந்து வீட்டில் உள்ளோரையும் போலீசார் கைது செய்வதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வேதாரண்யம் அருகே பாலம் கட்டும் பணியின் பொழுது கிரைன் அறுந்து விழுந்ததில் ஆந்திராவைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கள்ளிமேடு அடப்பாற்றில் பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கட்டுமான பணியின் பொழுது அங்கிருந்த கிரெயின் அறுந்து விழுந்தது. இதில் ஆந்திராவைச் சேர்ந்த சங்கர்ராவ் என்ற தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த 4 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.